பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த தியானத்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் விஸ்டம் வி ஹவ் ரிசீவ்ட். ஹெவன்லி விஸ்டம் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஹர்த்லி விஸ்டம் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்ந்துக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸை நம்ம என்ன பார்த்தோம்னா ஹூம் வி ஆர், ஹூம் வாய்ஸ் வி ஆர் லிசனிங். தேவனோட சத்தத்தை கேட்டு அது பிரகாரம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோமா, இல்லை சாத்தனோட சத்தத்தை கேட்டுக்கணும் அது பிரகாரமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஹெவன்லி விஸ்டமா இல்லை ஹர்த்லி விஸ்டமான்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஸ்டமில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம சோதித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஸ்டம் அண்ட் நாலேஜ் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நாலேஜ்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஒரு அறிவு. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டுறது அது அறிவு. ஸோ ஞானம்ன்றது தெரிஞ்ச அந்த ஹிஸ்ட்ரி அந்த இது நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக நம்ம செயல்பாடு செய்கிறது தான் ஞானம். அது ப்ராக்டிக்கலி வி ஆர் லிவிங் இன் தட். ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனிஸ்க்கெல்லாம் நம்ம போகும்போது ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, சொல்லி கொடுத்து அது பிறகு அவங்க எடுப்பாங்க, வேலைக்கு கற்று தந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ அவங்க டேரெக்டாக அந்த ஃபீல்டில் வச்சு அவங்கள ஜாப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது இந்த இதுதான் விஸ்டம். ஸோ இந்த விஸ்டம் ஹெவன்லி விஸ்டம் நம்ம பெற்றுக்கிறோமா இல்லை ஹர்த்லி விஸ்டம் நம்ம பெற்றுக்கிறோமா? ஹெவன்லி விஸ்டமுக்கும் ஹர்த்லி விஸ்டம் நம்ம டிஃப்ரென்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹர்த்லி விஸ்டம் நான் என்னன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கணும், ஜேம்ஸ் சாப்டர் 3 verses 16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபார் எவ்ரி envy and self seeking existence confused and every evil things are there. அதாவது எல்லாமே இந்த ஹர்த்லி விஸ்டம் எல்லாமே சாத்தானுடைய எண்ணங்களாகவே இருக்கும். எல்லாம் ஜெலசி, ப்ரைட், இந்த மாதிரியான இதுதான் நம்மளோட இருக்கும். அப்படின்னா நான் தான் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும், நான் தான் எல்லோரும் என்னை பற்றி தான் நிறையா பெருமையாக பேசணும். அந்த ஜெலசி மற்றவங்க உயர்ந்தால் விட நம்மளுக்கு பிடிக்காது. உயரத்துக்கு நம்ம என்கரேஜும் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே நான் தான் டாப்பில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு அர்த்லேயே அந்த ஒரு மைண்ட் அந்த ஒரு ஞானத்துலேயே இருக்கும். நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அந்த மாதிரி சில டாட்ஸ் எல்லாம் போகிறோன்னா இந்த அர்த்லி விஸ்டம் நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா செல்ஃபிஷாக இருக்கும், ஜெலஸியாக இருக்கும். எல்லாம் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிற தப்பு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் போய்ட்டுருக்கோம். நம்ம அதை வி கான்ட் அக்செப்ட் தட் ஒன். அது பார்ஷாலிட்டியாக இருக்கும், நம்ம பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பட் தேவ ஞானத்தை பெற்றுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. சேம் அதே ஜேம்ஸ் சாப்டர் 3 verses 17 சொல்லப்பட்டிருக்கு. But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality. தேவனோட ஞானத்தை பெற்றுக்கணும். நம்ம மனதில் பியூராக இருக்கும், நம்ம சமாதானத்தில் இருக்கும், நல் குட் ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுப்போம். இந்த பார்ஷாலிட்டியில் எல்லோரும் நம்ம சமமாக இருப்போம், ஈக்குவலாக நம்ம இருப்போம், நல்கனியை தருவோம், எல்லோரும் நேசிப்போம் நம்ம. ஸோ தேர் வில் பி நோ ஜெலசி, பொறாமையே இருக்காது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஞானத்தில் நம்ம இருக்கும்போது ஹெவன்லி விஸ்டம் நம்ம போய்ட்டுருக்குறோம். ஜெலஸியாக இல்லை எல்லாமே எனக்கு தான் இருக்கணும், இது சொன்னால் அவன் முன்னேறிடுவான், இது சொன்னால் அவங்க இப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி குறும்பு புத்தியும் ஜெலஸியும் இருந்தோம்னா அதில் ஹர்த்லி விஸ்டமில் போய் சேருது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இங்கே மத்தேயு சாப்டர் 16 verses 26 சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உலகத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டதும் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற லாபம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஐசையா சாப்டர் 5:21 என்ன சொல்லப்பட்டோம்னா woe to those who are wise in their own eyes and clever in their own sight. ஸோ அவங்களோட ஞானத்துலேயும் அவங்க கண்களையும் நான் தான் தெரியினவன் நன்மை சொல்லாது அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. தேவனோட விஸ்டம் நம்ம பெற்றுக்கொண்டு எல்லாரும் நேசிப்போம், கர்த்தர் இடத்துல ஐக்கியமாக இருக்கும். ஸோ இட்டர்னல் லைஃப்பில் நம்ம பிரவேசிப்போம். இதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இனி வர நாட்கள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழும்படி எல்லாரும் சிநேகித்து ஆண்டவரே கனிகளை கொடுத்து ஆண்டவரே உம்மோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.